ஹலோ வெல்கம் மீடியா கட்டுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பு எண்களுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.8 பற்றி பார்க்க போகிறோம். 2.8ல் நம்ம வந்து செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 2.8 இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி, எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த சாப்டர் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம கணக்கு என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவோம். நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, √3/2 + i/2 தி ஹோல் பவர் 5 ப்ளஸ் √3/2 - i/2 தி ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு -√3. இதோட காஞ்சிகேட் தான் இது, சரிங்களா? ஸோ இதோட ஹோல் பவர் 5 ப்ளஸ் இதோட ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு -√3 அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் அதான் ஷோ தட்னு கொடுத்து இந்த டேர்மை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு -√3 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்க்குற ரெக்டாங்குலர் ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்குது, கரெக்டுங்களா? x + iy ஃபார்மெட்டில் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மை வந்து போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், r cos θ + i sin θ கிடைக்கும், கரெக்டுங்களா? r cos θ i sin θ தான் நம்ம மாற்றுவோம். ஸோ இந்த r cos θ i sin θங்கிறப்ப நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பவர் அப்ளை பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க டேர்மை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பவர் அப்ளை பண்ணுவோம். பவர் அப்ளை பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், டிமாய்வர்ஸ் தியரி யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம டிமாய்வர்ஸ் தியரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டிமாய்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி பவரை வந்து உள்ளே அப்ளை பண்ணுவோம். உள்ளே அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு -3 வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றுவோம் நம்பரை. ஸோ வாங்க இப்போ இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் அதை கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ r cos θ + i sin θ ஒரு கலப்பெண் செவ்வக வடிவத்தில் இருக்கிற ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குன்னா அது துருவ வடிவத்துக்கு மாற்றுறப்ப, போலார் ஃபார்முக்கு மாற்றுறப்ப இதுதான் ஃபார்முலா, r × cos θ + i sin θ. இப்போ r என்ன, θ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ r = √x² + y² இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது என்னென்னா √3/2, ஒய்ங்கிறது என்னென்னா 1/2, கரெக்டுங்களா? x √3/2, y வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ வாங்க அப்போ அதுக்கு ரூட் போடுவோம். அப்போ √3/2க்கு வந்து நம்ம வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா √3 × √3 3ன்னு வரும், 2 × 2 வந்து 4ன்னு வரும், ப்ளஸ்ஸு y வந்து 1/2 சொன்னோன்னா, ஸோ 1/2ங்கிறப்ப 1 × 1 1, 2 × 2 வந்து 4ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் பண்ணியாச்சு, ஓகே. ஸோ நம்ம இப்போ இதை சுருக்குவோம். டினாமினேட்டர் காமனாக இருக்குது, அப்போ 4/4 மேலே இருக்க ரெண்டத்தையும் கூட்டிட்டேன், 3 + 1 4, கீழே டினாமினேட்டர் காமனாக இருக்குது, அப்படியே எழுதிட்டேன். ஸோ 4 அடிச்சுட்டா நமக்கு என்ன வரும், √1. ஸோ √1ஓட வேல்யூ என்ன, 1. ஸோ r = 1, ஆரோட வேல்யூ நமக்கு 1 கிடச்சிச்சு. அடுத்து தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நம்பரு எந்த குவாட்ரண்ட், அதாவது எந்த கால் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ √3/2 i/2, கரெக்டுங்களா? சரி 1/2. ஸோ இது வந்து x ஒய்ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து √3/2 எங்கே இருக்கும், பாசிட்டிவ் சைடுங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பக்கத்தில் வரும், 1/2ங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ ரெண்டும் எந்த இடத்துல மீட் பண்ணும்னா முதல் கால்வட்ட பகுதியில் மீட் பண்ணும். இது இரண்டாவது கால்வட்டம், இது மூன்றாவது, இது நான்காவது. அப்போ முதல் கால்வட்ட பகுதியில் வந்து தீட்டா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, θ = α அப்படின்னு முதல் கால்வட்ட பகுதியில் இருக்கும். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, √3/2 + i/2 முதல் கால்வட்ட பகுதியில், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது, முதல் கால் பகுதியில் அமைவதால் θ = α. √3/2 + i/2 is lies on first quadrant அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மென்ஷன் ஆகிறதுனால θ = α ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், α = tan inverse மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ நமக்கு y என்னன்னு தெரியும், x என்னன்னு தெரியும், இந்த இடத்துல எழுதுனேன்ல. ஸோ இதை வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன், வாங்க. ஸோ tan inverse ஒய்யோட வேல்யூ என்னென்னா 1/2, எக்ஸோட வேல்யூ √3/2. ஸோ 1/2 / √3/2, ஓகேங்களா? இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும், மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், tan inverse 1/√3. ஸோ tan inverse
மாடுலஸ் இருக்குங்க, மாடுலஸ் விட்டுறக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் 1/√3. ஸோ மாடுலஸ் உள்ளேருந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தால் மாடுலஸ்லேருந்து வெளியில் இருக்க பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு உள்ளே ஏற்கனவே பாசிட்டிவ்லதே இருக்குது நம்பர். ஸோ நம்ம டேரெக்டாக 1/√3ன்னு எழுதிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ 1/√3 டேனோட எந்த வேல்யூக்கு வந்து நமக்கு 1/√3 ஆன்சர் வரும்னு பார்க்க போகிறோம். tan π/6 தான் நமக்கு என்னென்னா 1/√3. அப்போ tan இந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ π/6 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஓகேங்களா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 நம்ம என்னென்னு எழுதலாம், π/6ன்னு எழுதலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3யோட வேல்யூ π/6 which is alpha. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபாவும் தீட்டாவும் ஒன்று தான். தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு π/6. ஸோ நமக்கு கிடச்சிருக்க தீட்டாவோட வேல்யூ π/6. ஸோ தீட்டாவையும் நம்ம ஆரையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 1 இன்ட்டு காஸ் தீட்டா வந்து π/6. ஸோ 1 இன்ட்டு காஸ் π/6 ப்ளஸ் I இன்ட்டு சைன் π/6ன்னு நமக்கு வந்து ஆன்சர் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதைத்தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இப்போ இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, √3/2 ப்ளஸ் I/2 தான் நம்ம மாற்றிருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ 1, அதை போட்டாலும் 1 போடலைனாலும் 1. ஸோ r இன்ட்டு காஸ் π/6 ப்ளஸ்ஸு I இன்ட்டு சைனு π/6. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ √3/2 ப்ளஸ் I/2 வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ அடுத்து செகண்ட் டேர்ம் என்னென்னு பாருங்களேன். நம்ம √3/2 ப்ளஸ் I/2 வந்து மாற்றிட்டோம். செகண்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா √3/2 மைனஸ் I/2. ஸோ இதோட காஞ்சிகேட் தான் இது. அப்போ நம்ம டேரெக்டாகவே இதுக்கு வேல்யூ போட்டுடலாம். √3/2 ப்ளஸ் I/2னா இந்த ஆன்சர்னா √3/2 மைனஸ் I/2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் π/6 மைனஸ் I இன்ட்டு சைன் π/6. சரிங்களா? சிமிலர்லின்னு கூட போட்டுக்குங்க. சிமிலர்லி அப்படின்னு போட்டு இந்த இதை எழுதிக்கலாம். அதாவது ஜஸ்ட் இந்த ப்ளஸ் மைனஸ் மாறுற மாதிரி ஆன்சர்லேயே வந்து ஜஸ்ட் காஞ்சிகேட்டாக மாறும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஹோல் டேர்ம் நமக்கு கொடுத்துருக்க சம்மை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, therefore √3/2 ப்ளஸ் I/2 த ஹோல் பவர் 5. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு ஆமாம் ப்ளஸ்ஸு √3/2 மைனஸ் I/2 த ஹோல் பவர் 5. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம். ஸோ √3/2 ப்ளஸ் I/2 நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ இது இந்த இருக்குது. ஸோ அதுக்கு ஹோல் பவர் 5 வந்து போடணும். அதே மாதிரி √3/2 மைனஸ் I/2 இருக்குது. அந்த டேர்ம் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம ஹோல் பவர் 5 போட போகிறோம். ஸோ வாங்க போடலாம். ஸோ காஸ் π/6 ப்ளஸ் I இன்ட்டு சைன் π/6 த ஹோல் பவர் 5 ப்ளஸ்ஸு cos π/6 minus I sin π/6 the whole power 5. ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பவர் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன்னா போலார் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டேர்ம் வரும், ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா வரும். இதில் நம்ம டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா, ஸோ அதைத்தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம டிமாய்வஸ் தியரி வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ண என்ன, இந்த எண் வந்து இதோட மல்டிப்ளை ஆகும் டீட்டாவோட. அதே மாதிரி இந்த எண் இந்த டீட்டாவோட மல்டிப்ளை ஆகும். ஸோ நமக்கு யூஸ் பண்ண என்ன வரும், காஸ் ஆஃப் 5 π/6 ப்ளஸ் I இன்ட்டு சைன் 5 π/6. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வரும் ப்ளஸ் காஸ் ஆஃப் 5 π/6 தென் இந்த 5 இங்கே வரும்போது மைனஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 5 π/6. நம்ம எதோனா டீட்டாவோட தான் அந்த பவரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சைனுக்குள்ளே இருக்கட்டும் காசுக்குள்ளே இருக்கட்டோமோட தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிமாய்வஸ் தியரம் யூஸ் பண்ணி பவரை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். I sin π/6 மைனஸ் I sin π/6 கேன்சல் ஆயிடுச்சு. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு காஸ் π/6 காஸ் π/6ன்னு 2 டேர்ம் இருக்குது. ஸோ இது ஒரு காஸ் π/6, இது ஒரு காஸ் π/6. அப்போ நமக்கு எப்படி எழுதலாம், 2 cos 5/6ன்னு எழுதலாமா? ஸோ 2 cos 5/6 நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து LHS ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னென்னா -√3 தான் வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படியாவது நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நமக்கு -√3 தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஸோ இப்போ வந்து இதை வந்து -√3 எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா -√3 வந்தால் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ cos 5/6 வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா 2 cos இந்த 5/6 வந்து π - π/6ன்னு எழுதுறேன்.
இதை நீங்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு. நான் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். 5π/6 சரிங்களா. இப்போ வந்து 5π/6 வந்து நமக்கு இருக்குது. நான் வந்து என்னென்னா டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ 6 வர்ற மாதிரி இந்த டேர்மை நான் பிரிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ 6 வர்ற மாதிரி இந்த டேர்மை நான் பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 5π எப்படி எழுதலாம்? 6π - πன்னு எழுதலாமா? கரெக்டுங்களா? பை 6. ஸோ 5π 6π - π. எனக்கு இந்த 6 மேலே வர்ற மாதிரி நான் டேர்மை பிரிக்கணும். இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். 6π/6 - π/6ன்னு இருக்கும். 6 கேன்சல் பண்ணுங்கள். π - π/6 அதே தான் இங்கே எழுதிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ π - π/6ன்னு எழுதிருக்கேன். ஓகேங்களா? நான் ஏன் இப்படி cos of π - π/6ன்னு எழுதிருக்கேன்னா நமக்கு தெரியும் cos of π - θனா மைனஸ் cos θன்னு அர்த்தம். cos of π - θ equal to minus cos θ. ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு ஒரு லாஜிக் படிச்சிருக்கீங்கல்ல, அதில் வரும் cos of π - θங்கிறது என்ன? மைனஸ் cos θ. ஸோ அதை அப்ளை பண்ணுறப்ப இங்கே தீட்டாங்கிறது π/6. ஸோ -2 cos π/6ன்னு வரும் நமக்கு. இப்போ நம்ம cos of π - θன்னு அப்ளை பண்ணி நமக்கு வந்து -2 cos π/6ன்னு வந்து ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ -2 cos π/6. ஸோ இப்போ நமக்கு cos of π/6க்கு நமக்கு வேல்யூ தெரியும். cos π/6ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2. ஓகேங்களா? ஸோ √3/2 நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். cos π/6ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ -2 × √3/2. ஸோ √3 மேலே இருக்குது. இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? -√3 இருக்குது. அவ்வளோதான். நான் சொன்னேன்னா -√3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து RHS வந்து வர வேண்டியது வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம LHS = RHS அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். LHS = RHS. இந்த கொடுத்துருக்க சம்மையை அப்படியே எழுதிருங்க. √3/2 plus I/2 the whole power 5 plus √3/2 minus I/2 the whole power 5 equal to -√3. hence proved என நிறுவப்பட்டது. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே பண்ணலை. நம்பரை போலார் ஃபார்முக்கு மாற்றி டிமோயிவஸ் தியரி அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிம்பிளிஃபை ஆகி ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து மேத்ஸ் வரலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.